திறமை இருந்தும் சரியான வாய்ப்பு கிடைக்காத நம்ம தமிழ் பிரபலங்கள் யாரெல்லாம் தெரியுமா? சூப்பர் ஸ்டாரோட மகனா நடிச்சுமே ஒர்க் ஆகல. லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது ஆண்டனி. விஜய் சேதுபதி தயாரிப்புல இளையராஜா இசையமைத்து கடந்த 2018ஆம் ஆண்டு ரிலீஸ் ஆன படம் தான் மேற்கு தொடர்ச்சி மலை. நிலம் இல்லாமல் எளிய மக்களோட கதையை பற்றியது இந்த படம். இதுல எந்த ஒரு பரபரப்போ ஆக்ஷன் காட்சிகளும் இருக்காது. இந்த படத்துல நடிகர் ஆண்டனி ஹீரோவா நடிச்சிருப்பாரு. இதுல இவரோட இயல்பான நடிப்பு ரசிகர்களை வெகுவா கவர்ந்துடுச்சு அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்துக்கு அப்புறமா ஆண்டனிக்கு பேட்டை காளி அப்படின்ற இன்னொரு படத்துலயும் நடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிச்சு. இப்படி ஒரு 2 நல்ல படம் பண்ணியுமே இவருக்கு ஒரு சூப்பரான டேலண்ட் இருந்துமே ஆண்டனியால டாப் ஹீரோக்களோட படங்கள்ல நம்ம தமிழ் சினிமால நடிக்க முடியாம போயிடுச்சு. ஆண்டனிக்கு வாய்ப்பு தந்த விஜய் சேதுபதியால கூட அடுத்த படங்கள்ல அவரை நடிக்க வைக்க முடியாம போயிடுச்சு. சோ சினிமால என்னதான் 1-2 நல்ல படங்கள்ல நடிச்சாலுமே தொடர்ந்து நடிக்கணும் அப்படின்னா அதுக்கு நிறைய விஷயங்கள் தேவைப்படுது போல. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ஆறுமுகம் பாலா. யோகி பாபு நடிப்புல வெளியான மண்டேலா படத்துல ஆறுமுகம் பாலா கிளைமேக்ஸ் காட்சியில சூப்பரா நடிப்பை வெளிக்காட்டி இருப்பாரு. இந்த படத்துல மட்டும் இல்ல ரத்த சாட்சி, உரியடி 2, மேற்கு தொடர்ச்சி மலை, தெரு நாய், ஆரஞ்சு மிட்டாய் இந்த மாதிரி படங்கள்ல நடிச்சிருப்பாரு. இவ்வளவு டேலண்ட் இருந்துமே சரியான வாய்ப்பு கிடைக்காம தவிச்சு இருக்காரு. ஆறுமுகம் பாலாக்கு ஒரு சூப்பரான சப்போர்ட்டிங் ரோல் கொடுத்தா போதும் அந்த படத்துல சூப்பரா நடிச்சு கொடுப்பாரு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது மணிகண்டன். விஜய் ஆண்டனியோட இந்தியா பாகிஸ்தான் படத்தின் மூலமா ஒரு நடிகரா அறிமுகமாகிறாரு மணிகண்டன். அதுக்கப்புறமா 8 தோட்டாக்கள் படத்துல ஒரு வில்லனாவும், விக்ரமேதா படத்துல நடிச்சுக்கிட்டு அந்த படத்துல வசனமும் எழுதியிருப்பாரு. அதுக்கப்புறமா ரஜினிகாந்த் நடிப்புல உருவான காலா படத்துல சூப்பர் ஸ்டாரோட கடைசி மகனா புரட்சி போராட்டங்கள் செய்யக்கூடிய லெனின் அப்படின்ற கேரக்டர்ல நடிச்சிருப்பாரு. அதுக்கப்புறமா சூர்யா நடிச்சு தயாரிச்ச ஜெய்பீம் படத்துல எப்போ இவர் நடிச்சாரோ அதுக்கப்புறமா இவர் செம்ம ஃபேமஸ் ஆயிட்டாரு அப்படின்னே சொல்லலாம். அதுக்கு முன்னாடி மணிகண்டன் அப்படின்ற ஒரு பையனுக்குள்ள இப்படி ஒரு நடிப்பு அரக்கன் இருக்கான் அப்படின்னு யாருக்குமே தெரியாது. அதுக்கப்புறமா இளைஞர்கள் மத்தியில ஒரு நல்ல பேர் இவருக்கு கிடைச்சிச்சு. அடுத்தடுத்த நல்ல படங்கள் நடிக்க ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறமா மணிகண்டன் ஹீரோவா நடிச்ச குட் நைட் படத்துக்கு ஒரு சூப்பரான வரவேற்பு கிடைச்சிச்சு. அடுத்ததா லவ்வர் படம் நடிச்சாரு. அதுக்கு ஒரு மிக்ஸ்டு ஒப்பீனியன் ஆயிடுச்சு. இருந்தாலுமே அவரோட திறமைக்கு தீனி போடுற அளவுக்கு ஹீரோவா நடிக்கிறதுக்கு இன்னும் அவருக்கு ஒரு சரியான வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஒரு நல்ல ஓப்பனிங்கோட ஒரு சூப்பரான கதை மணிகண்டனுக்கு வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா ஒரு சில வருஷங்கள்லயே நம்ம தமிழ் சினிமாவோட முன்னணி நடிகரா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது திலீபன். 2013ஆம் ஆண்டு திலீபன் ஹீரோவா நடிச்ச படம் தான் வத்திக்கொச்சி. இந்த படத்துக்கு அப்புறமா ரஞ்சித் இயக்கத்துல ரஜினிகாந்த் நடிப்புல வெளியான காலா படத்துல சூப்பர் ஸ்டாரோட மகனா இவர் நடிச்சிருப்பாரு. இந்த படத்தின் மூலமா தமிழ் சினிமா ரசிகர்கள் மத்தியில ஒரு நல்ல வரவேற்பு கிடைச்சிச்சு. அதுக்கு முன்னாடியே நம்ம சினிமால நிறைய ரோல் பண்ணிருக்காரு. பட் இந்த கேரக்டர் சூப்பரா பண்ணிருப்பாரு. திலீபனுக்கு அடுத்தடுத்த பட வாய்ப்புகள் வந்து குவியும்னு பார்த்தா இன்னைக்கு மனுஷன் எங்க இருக்காருன்னே தெரியல. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது இளங்கோ குமரவேல். தமிழ் சினிமால நடிகரா மட்டும் இல்லாம திரைக்கதை எழுத்தாளராகவும் நிறைய படங்கள்ல வேலை பார்த்திருக்காரு நடிகர் இளங்கோ குமரவேல். அபியும் நானும் படம் பார்த்திருக்கீங்கல்ல, ரசிகர்களோட மனசுல ஆழமா பதிஞ்ச படமே இதுதான். இந்த படத்துல பிச்சைக்காரரா இவர் நடிச்சிருப்பாரு. த்ரிஷா அவங்களோட வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து அவங்களோட வீட்டுல ஒருத்தரா இவரை மாத்திருவாங்க. இந்த படத்துக்கு அப்புறமா மதராசப்பட்டினம், பயணம் உள்ளிட்ட படங்கள்ல வித்தியாசமான கேரக்டர்ல தனக்கே உரித்தான நடிப்பை இவர் வெளிக்காட்டியிருப்பாரு. ரொம்ப வருஷம் கழிச்சு கேப்டன் மில்லர் படத்துல தான் நான் கடைசியா பார்த்தேன். பட் இவரோட திறமைக்கே அடுத்தடுத்த பட வாய்ப்புகள் வந்திருக்கணும். பட் மிஸ் ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நம்ம சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.